கோமதி பயங்கர டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா ராஜி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை மீனா, நான் போயிட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன். என் பையன் அடி வாங்கறத என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, இது நல்லதே கிடையாது. 4 பேருமே சேர்ந்து மாட்டுவோம், இன்னும் மாமாவுக்கு கோவம் அதிகமாகும். தயவு செய்து எந்த உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ண எதையுமே நீங்கள் எப்போவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற, சரி சரி, இன்னும் பிரச்சனை எதுவுமே வந்துடக்கூடாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவொடனே எல்லாருமே டைனிங் டேபிளில் இருக்காங்க. தோசை வை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாரு. கொண்டு வந்து தட்டை அப்படியே போடுறாங்க. எல்லாத்தையுமே அப்படியே டக்கு டக்குன்னு வைக்கிறாங்க. என்ன ஆச்சு கோமதி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்கார். சார் சரி 2 தோசையை வை, சட்னியை வை, சாம்பாரை வை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. மேலே ஊற்றிட போகிற, பார்த்து பார்த்து அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. எல்லாரையும் சாப்பிட சொல்கிறாங்க. தங்கமயில் நீ கூட சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டோன்னே அங்கே எழுந்து போகிறாரு. அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. என்னத்தை ரொம்ப கோவமாக இருக்கீங்களா நீங்கள் சாப்பிடுங்க அத்தை, நான் பரிமாறுறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. என்னத்தை பார்க்குறீங்க, என்னை சமைக்க தான் நீங்கள் விடலை, நான் பரிமாறக்கூட கூடாது, நான் பரிமாறுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பரிமாறுறாங்க. அப்படியே சாப்பிட்றாங்க. ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ, உனக்கா தெரியுதா நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட் ராஜி, நீ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு எந்த கோவமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏன் எனக்கு என்ன கோவம், எனக்கு எந்த கோவமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா வந்து கதிரை அடித்தது ரொம்ப ஓவர் தான், இருந்தாலும் உங்களுக்கு கோவமே இல்லாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, அப்பா பையன் இதில் ஒன்றும் தப்பாக இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் கூட தான் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாமே எங்கள் அண்ணனை அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் சண்டையே வந்தது இல்லையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் சண்டைலாம் வராது, இல்லை ஒரு டிவிக்கு ரிமோட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே வராது. ஓ அப்படியா, அப்படிலாம் இல்லை, எல்லார் வீட்லேயும் சின்ன பசங்க தானே, நம்ம 2 அடி அடிப்போம், அதை மறந்துடுவாங்க, இதுதானே, அவங்க ஒன்றும் நமக்கு எதிரி இல்லைல்ல, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தங்கமயில் போகிறாங்க. உண்மையாகவே ரொம்ப ஓவர் தான் இல்லத்த, அவர் அடித்தது எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம், அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாடியில் கதிர் இருக்காரு. நான் நல்லா பண்ண போகிறேன், நான் பெரிய ஆளாக வரப்போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே 3 பேருமே வராங்க. செந்தில், சரவணன் எல்லாருமே வராங்க. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அப்பா சொல்கிற மாதிரி இல்லாமல் நல்லா வரப்போகிறேன், பெரிய ஆளாக போகிறேன், நம்ம ஊரே நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வீடு எல்லாத்தையுமே. என்னது வீடெல்லாம் வாங்க போறியா? ஆமாப்பா, நீ இந்த ஊரையே வாங்க போகிறேன்னு சொல்கிறியே, எனக்கு வந்து ஒரு ஃப்ளாட் தரியா? இல்லை 2 தரியா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. மாமா எடுத்துக்கோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அப்படியா, என்ன இவ்வளோ ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை மீனா ராஜி 2 பேருமே வந்து பின்னாடி நின்று பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களும் கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் கதிர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ இதை வாங்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள்லாம் போயிடுவீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, நான் மட்டும் இங்கே தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. ஏன் மாமா இப்படி பேசுகிற, இதில் என்ன இருக்குது, நாங்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு உன் கூடயே படுத்துக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. சரி ஓகேவா மீனா, சரிங்க ராஜி ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக படுத்துட்ருக்காங்க. அங்கேருந்து தங்கமயில் வராங்க. என்ன மாமாவை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாமா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. இல்லை தங்கமயில், நான் இங்கே தான் இன்றைக்கி படுக்க போகிறேன், நீ போய் கீழே படுத்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. மாமா வேற என் மேலே பாசமே கிடையாது, என்னை விட்டுட்டு மாடியில் போய் படுத்துட்ருக்காரு.